வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துமே ராஜேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து X300 பற்றி அவரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காரு. ஸோ Vivo X300 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ காம்பேக்ட் ஆல் ரவுண்ட் மொபைல் ஃபார் அ லாங் டைம். தென் Vivo X300 had a compact size and all the specification. ஸோ ஐ டிசைடட் டு பை திஸ் ஒன். பட் எனக்கு ஒன்று நம்பர் வருத்தமாக இருக்கு. எனக்கு வந்து விவோ மேலேயும் ஓப்போ மேலேயும் ஒரு வகையில் ரொம்ப ஹாப்பி நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் X100 சீரிஸ் வரும்போதே நான் சொல்லியிருப்பேன், காம்பேக்ட் ஃபோன் இல்ல ப்ரோ. என்ன லாஜிக்னா, ஸ்னாப்டிராகன் மோனோபோலி மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க வந்து அழகா டிமென்சிட்டி யூஸ் பண்றாங்க. அல்ட்ராஸ்க்கு மட்டும் தான் ஸ்னாப்டிராகன் வச்சு இது எல்லாத்துக்குமே டிமென்சிட்டி தான் பண்றாங்க. ஈவன் ரெனோ சீரிஸ் டிமென்சிட்டில தான வருது ஃபுல்லாவே. அது பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இப்போ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்றேன். டிமென்சிட்டி நல்லா இல்லன்னு நான் சொல்றேன், நல்லா தான் இருக்கு. ஒரு சில சிப் தான் கொஞ்சம் கோளாறு. இந்த ஸ்னாப்டிராகன் சவுண்ட் இருக்கு இல்லையா ப்ளூடூத்ல, அது கொஞ்சம் தரமான சம்பவமா இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, எல்லாரும் விவோல சொல்றது அதுதான், எனக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லைங்க அப்படின்றாங்க. 75,000 ரூபாய் கொடுத்து ஒரு போன் வாங்குறோம். இப்போ 75,000 ரூபாய் போன்ல வந்து இன்கேஸ் ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 5 இருந்ததுன்னா கதையே வேற இல்ல. சோ அப்ப அந்த 8 Elite Gen 5 இல்ல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. சரியா, இது நான் எதுக்கு சொல்றேன், வெறுமனே பியூரா வந்து நான் மோடம் பத்தி பேசல, பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசல, ISP பத்தி கூட நான் பேசல. ஏன்னா ISP கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அவன் என்ன ஹாசல்பிளாட்ன்றான், அப்புறம் அவனோட ஹைப்பர் இமேஜ் பிளஸ்ன்னுவான், அப்புறம் வேற ஏதாவது கதை சொல்லுவான். சரி, இவன்ட்ட வந்து என்ன சொல்லுவான், என்கிட்ட VS1 சிப் இருக்கு, S3+ சிப் இருக்கு, V3+ சிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட் ப்ராசஸிங் அப்புறம் ப்ரீ சீனிக் இது சொல்லிட்டு சிப் வச்சிருக்கேன், இமேஜிங் சிப். சோ அப்ப நான் அதை பத்தி பேசல. பட் இப்ப ப்ளூடூத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா பதிலே இல்ல. சோ அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சோ ஸ்னாப்டிராகன் சிப் இன்னைக்கு கூட நாங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ பிரிட்ஜிங் பிட்வீன் த கேப் அப்படின்னும் போது டிமென்சிட்டிக்கும் ஸ்னாப்டிராகனுக்கும் கேப் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆமா உண்மைதான், இல்லன்னா கிடையாது. அது வந்து ஒரு வகையில வந்து நல்ல ஒரு ஹெல்தி காம்படிஷன் உருவாகுது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்னாப்டிராகன்ல இப்பயும் நான் என்னென்ன வித்தியாசம் பாக்குறேன்னு சொல்றேன். ரொம்பவே ரிலையபிளான மாடல், டிமென்சிட்டி சூப்பரா இருக்கு, நான் இல்லன்னு சொல்ல. பட் அதோட ஒரு இப்போ ஒரு ரேஸ் ஓடுறாங்க, ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறாங்க, 100 மீட்டர் டேஷ், எல்லாருமே பாத்தீங்கன்னா 10.5 செகண்ட்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கரெக்ட். நம்ம ஊர்ல ஸ்டேட் ரெக்கார்டே 10.5 இருக்காது. பாயிண்ட் இதுலதான் வந்து டிஃபரன்ஸா இருக்கும். கரெக்ட்டா. ஆனாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தூக்கி தானே கொண்டாடுறோம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ஸ்னாப்டிராகன் போயிடுதுங்கிற மாடம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ISP நேட்டிவாவே ISP வந்து உங்களுக்கு போட்டோல போஸ்ட் ப்ராசஸிங்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இன்ன வரைக்கும் நீங்க ஷாமில பாத்தீங்கன்னா லேக்கா இருக்கு, கரெக்ட், லேக்கா ஷாமி கோஇன்ஜினேட்ங்கறாங்க. ISP பொறுத்த வரைக்கும் பேசினா கலர் சயின்ஸ் லேக்காங்கறாங்க. பட் ISPன்னு வந்துனா Qualcomm Snapdragon ISP தான் நூக்கிட்டு இருக்கு. இவன் MediaTek யூஸ் பண்ணாலும் அவன் தனியா ஒரு இன்ஜின் வச்சுக்கிறான். அப்போ இது வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கு இல்லையா, MediaTek கிட்டயும் இன்ஜின் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றானுங்க, ஓ இன்ஜின் தனியா வச்சுக்க, நான் வந்து ஏன் இன்ஜினை ரன் பண்ணிக்கிறேன்றான். ஆனா Snapdragon இருந்தா அந்த இன்ஜின் யூஸ் பண்ணாம Snapdragon இது பண்ணிக்கிறான். ISP நல்லா இருக்கு, அதனால நான் தைரியமா அதை யூஸ் பண்ணுவேன். சோ இதான் வந்து ஃபேக்ட், இத தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா Snapdragon SoC இருந்தாலும் கூட ஓப்போ என்ன பண்ணாங்கன்னா மெரி சிலிகான் யூஸ் பண்ணாங்க. ஆமா, சரியா, அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு வந்து இது எப்படி இருக்குன்னா, இந்த ISP அந்த இடத்துல ஸ்கோர் பண்றாங்க, மோடம் ISP, அப்புறம் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி எப்படின்னா வைஃபை ப்ளூடூத். ஸோ இந்த ப்ளூடூத்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் சவுண்ட் ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருது. இத்தனைக்கும் வந்து உங்களுக்கு 32 பிட் வரைக்கும் டைப் சி வழியாவும் ஆடியோ புஷ் பண்ண முடியும் ஸ்னாப்டிராகன் சவுண்ட். இப்போ என்ன ட்விஸ்ட்னா, இந்த ஸ்னாப்டிராகன் சவுண்டுங்கிறது ப்ளூடூத்லயும் சரி டைப் சிலையும் சரி பே பண்ணணும். ஆமா, இப்போ அவன்கிட்ட எல்லாமே இருக்குங்க. என்ன பண்ணுவான்னா, ஒரு ரூம், ஒரு காமனா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடு, ஒரு லேஅவுட் காமிச்சிடறான். இந்த லேஅவுட்ல உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்பான். இந்த லேஅவுட் மொத்தமா பில்ட் பண்றதுக்கு 40 லட்சம். சரி, அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும், எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் போதும். சரி, உனக்கு 25 லட்சம். சரி, எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் சொல்றேன், எனக்கு 2 பெட்ரூம் போதும் அப்படின்னா சரி ஓகே, உனக்கு 20 லட்சம். ஸோ இப்படிதான் என்ன ஆயிடுதுன்னா, சிப்பு ஆன் த ஹோல் 8 லிட்டர் இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு கோடாக்குமே நீங்க தனியா பே பண்ணணும். இப்போ ஆப்டெக்ஸ்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, ஆப்டெக்ஸ் HDனா அதுக்கு ஒண்ணு, ஆப்டெக்ஸ்ல லாஸ்லெஸ்னா அதுக்கு ஒரு, அந்த மாதிரி தான் ஸ்னாப்டிராகன் சவுண்ட் அதுக்கு ஒரு. ஏன்னா இப்போ இது யோசிக்கும் போதுதான் எப்படி இருக்குன்னா, ஏன் எல்லாருமே எல்டாக் வச்சிருக்காங்கன்னா எல்டாக் வந்து சீப்பா இருக்குதுனால எல்டாக் போட்டுறாங்க. இப்போ எப்படின்னா ப்ரோ, சிம்பிள், நம்ம ஆப்டெக்ஸ் HDயோ Qualcomm என்ன பண்ணானா ஓபன் சோர்ஸ் பண்ணி விட்டான் ஆண்ட்ராய்டுக்கு. ஆமா, அதே மாதிரி இது எல்டாக் சோனி வந்து என்ன பண்ணா ஓபன் சோர்ஸ் பண்ணி விட்டான் ஆண்ட்ராய்டுல. உங்களுக்கு அது ஓபன் சோர்ஸ்ல இருக்கும். இதுவே ஆடியோ ப்ராடக்ட் யாராவது ஆப்டெக்ஸ் HDயோ இல்லாட்டி எல்டாக்கோ யூஸ் பண்ணணும்னா பே பண்ணணும், அவங்க பே பண்ணணும். ஆமா, ஏன்னா அந்த சிப் மாதிரி ஒன்னு வைக்கிறாங்க, அதனால அது பே பண்ணணும். இப்போ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இருக்கு, அடுத்து ஆப்டெக்ஸ் லாஸ்லெஸ் இருக்கு, இப்போ பாருங்க எக்ஸ்பேண்ட் இருக்கு. ஆமா, சோ இது எல்லா டிவைஸ்லயும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலா அந்த பிராண்ட் பே பண்ணணும். LHDCக்குமே காசு. LHDC வேற இருக்கு. LHDC பாத்தீங்கன்னா BPK ஃபேமிலிஸ் மத்தியில ரொம்ப சாலிடா இருக்கு. ஆமா, சோ அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு இருக்கு. இந்த ஏரியாலலாம் தான் ஸ்னாப்டிராகன் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கிறது எனக்கு தெரியுது.
அகைன் இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கலே டாப் இன்ஜினியர்ஸ் வேணும். இதை நான் டிஃபெண்ட் பண்றதுக்காக சொல்ல, இப்போ நான் வந்து ஒரு இருக்கலே பெஸ்ட் கம்பெனியா மாறிட்டேன், ஒரு மீடியா கம்பெனியா மாறிட்டேன் அப்படின்னா என்கிட்ட வந்து கிரவுண்ட் லெவல்ல டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு நல்ல ஜேர்னலிஸ்ட் வேணும் எனக்கு. அதே சமயம் கிரவுண்ட் லெவல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ற கீ பாயிண்ட்ஸ் எடுக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் வேணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எப்படி ரிலேட் பண்ணணும்னு தெரியணும். அப்போ அவங்களுக்கு புரிதல் எப்படி இருக்கணும்னா கடந்த 20 வருஷமா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் வேணும். இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதை ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரெசென்டர், அந்த ஜேர்னலிஸ்ட் எனக்கு வேணும். சோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாருமே வந்து டாப் நாச்சா இருந்தாங்கன்னா ரிசல்ட் தர மாதிரி இருக்கும். சோ அப்போ எல்லாருமே டாப் நாச்சா இருக்கணும்னா எல்லாருக்கும் அதிகமா நான் பே பண்ற நிலைமைக்கு தள்ளப்படுவேன். சோ இது வந்து பெரும்பாலும் எல்லா கம்பெனிலயும் நடக்கும். சேம் அப்ளைஸ் டு ஆப்பிள் as well. அவங்களோட சிலிக்கான் நம்ம பாராட்டுறோம், அவங்களோட டிவைஸோட ஓவரால் ரிலையபிலிட்டி பாராட்டுறோம், அவங்களோட iOSல என்னதான் நம்ம பக் வைஸ்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஆப் யூசபிலிட்டின்னு வரும்போது இருக்கலே பெஸ்ட் அதுதான் எல்லாரும் சொல்றோம். அப்ப அதுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பே பண்ணுவாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மகிட்ட போனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய மிக்சட் ஒரு சமுத்திரம் மாதிரிங்க. டக்குனு வந்து யாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. சில சமயங்கள் இந்த பாயிண்ட்ஸ்ல எடுத்து சொல்லும்போது எப்படி தோணும்னா இவன் வந்து ஆப்பிள் சப்போர்ட் பண்றான், இவன் வந்து ஸ்னாப்டிராகன் சப்போர்ட் பண்றான்னு தோணும். பட் இது நான் வந்து எஜுகேட் பண்ண தான் ட்ரை பண்றேன். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸே யூஸ் பண்ணல, எனக்கு எதுக்கு அப்படின்னா நிஜமாவே 3.5 ஜாக் இருக்கிற ஒரு பேசிக் ஃபோன் போதும். ஆமா, அவங்க அதுலயே செட்டில் ஆயிடுவாங்களே எப்போதுமே. ஆமா, ஆனா அப்பதான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல ப்ரோ நான் வந்து 60,000 ரூபாய்க்கு ஃபோன் வேணும்னுவாங்க. மறுபடியும் எனக்கு வந்து எனக்கு மூட அப்படி மூட சூடாயிடும். 60,000 ரூபாய்க்கு ஃபோன் வேணுங்கிறாங்க. அப்படி நல்லதா தானே சொல்லணும். ROG இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்றேன் நான். Right, so I decided to buy this mobile only for the compact form factor. Camera is great first impression. Even when you use race mode, you have a chance to get natural look. But as you said in the review, it is a little light paint. But as a general user, I'm very happy with the result because I already used OnePlus 13. Okay, bro. Code word accepted. நான் கிளம்புறேன். OnePlus 13ல இருந்து அப்ப கண்டிப்பா இது பயங்கரமான பூஸ்டா தான் இருக்கும். கேமரா வாஸ் வெரி பேட், அவரே சொல்லிட்டாரு. காமேஷ் ப்ரோ உங்களுக்கு தான். ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த கேமரா. செகண்ட், எ குட் ஃபோன் ஷுட் ஹேவ் அ குட் டிஸ்பிளே இல்லையா, டிஸ்பிளே அண்ட் நல்ல பேட்டரி. இன் தட் கேஸ் பேட்டரி பேக்கப் வந்து விவோ X300ல அனதர் லெவலில் இருக்கு ப்ரோ. ஐ எம் ஒரு ஜென்ரல் யூசர் தான். ஐ கெட் 8.5 to 9 hours of SOT. ஓகே. அப்புறம் பேக்கப்பு ஆல் மை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சாண்டிஸ்க்ல தான் எடுக்கிறேன். 2 to 3 minutesல காப்பி ஆயிடுது ப்ரோ. ஒரு 60 GB. ஏனா 3.2 USB. இத தான் நான் சொன்னேன் ப்ரோ. X300 வந்து X9 இந்த இடத்துல தான் பீட் பண்ணுது. X9 வந்து USB 2.0. ஆமா. So the fact that their compact phone has a 3.2 is one of the major plus for X300. But the display is not that much of a deal breaker for me because I was already using 2K display in my OnePlus phone 1.5 and it was crisp and punchy. So I am not that satisfied with it and I'm not worried about this as well. அது ஒரு சின்ன sacrifice. ஆனா ஜோக் என்ன OnePlus 15ல 1.5 அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடணும். சரியா? அப்புறம் the speaker quality is very good. I went to showroom and checked both the X9 and X300 but I really like the speaker quality of X300. Okay. So X9 ஓட X300 ஓட ஸ்பீக்கர் நல்லா இருக்குங்கிற பாயிண்ட் இப்ப தெரியுது. Even though the Origin OS has been updated and the software has been improved, I am coming from OnePlus 13. So I still can't feel the smoothness. ஆமா. There are still small bugs in Origin OS, but ஃபன்னே இல்லாத ஃபன் டச்சுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. கரெக்ட் தான். அப்புறம் which can be fixed in the future updates. ஒன் மோர் ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன். எனக்கு காம்பாக்ட் சைஸ்ல கேமராக்காக iPhone 15 வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. iOS ரொம்ப பிடிக்கும், பட் நெட்வொர்க்குல ஐஃபோன்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருந்தது ப்ரோ. ஈவன் நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வில்லேஜுக்கு போனாலும் என்னோட வீட்டுக்குள்ள சுத்தமா நெட்வொர்க்கே கிடைக்காது. ஒரு ஒரு பாயிண்ட் தான் வரும். வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்காம கூட மொட்டை மாடிக்கு தான் போய் பார்க்கணும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜுக்கே மொட்டை மாடி, அந்த வம்சம் மாதிரி. அடுத்து இடுப்புல ஒரு டயர்லாம் கட்டிட்டு கேக்குது நேராவே கட்டுறோம். எவ்வளவுதான். சரி, வேண்டியதா இருக்கு. ஓகே, நானும் ட்ரை பண்ணேன் ப்ரோ, எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறமா தான் ஆண்ட்ராய்டு வாங்கலான்னு OnePlus 13. எனக்கு ஐஃபோன் யூஸ் பண்ண அதே பிளேஸ்ல தான் OnePlusல பார்த்தீங்கன்னா டவர் வந்து வித் 5G கிடைக்குது. கொடூரமா இருக்குங்க. சரியா, இது எப்படின்னு எனக்கு தெரியலை, சர்ப்ரைஸா இருந்துச்சு. அதனாலதான் ஆமா ஐபோனை விட்டுட்டு ஆண்ட்ராய்டுக்கு பக்கமே வந்துட்டேன். எனக்கு காம்பேக்ட் சைஸ்ல ஐபோனுக்கு ஈக்குவலா ஒரு குவாலிட்டியான ஒரு போன் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் நான் வந்து கரெக்டா எனக்கு X300 கிடைச்சது. X300லயும் நெட்வொர்க் நல்லா இருக்கு. ஓவரால் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் த விவோ X300 இஸ் a beast in a compact size. ப்ரோ இதுல ஒரு ஃபேக்ட் இருக்கு ப்ரோ, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிருப்போம், திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்தலாம். ஐபோன் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஐபோன் அது ரொம்ப முக்கியமா யூஎஸ்க்கு தான் டிசைனே பண்றாங்க. சொல்றோம் நாங்க பிக்சலுமே அப்படிதாங்க. நாங்க வந்து இதுவே பிரைம் மார்க்கெட். அவங்களுக்கு சைனீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் அவங்களும் கான்கிரீட் பில்டிங்ஸ் தான். ஆமா.
ஸோ அதனால அவங்க நல்லா பெனிட்ரேட் ஆகி நல்லா ரிசீவ் பண்ற மாதிரி தான் அவங்க வந்து ஏன்னா இது நாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நான் ஷாமியோட ஒரு தடவை ஒரு மீட்டிங் போகும்போது அனுஜ் வைஃபை வேற லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல ப்ரோ, அனுஜ் என்ன சொன்னார்னா ஒரு வீட்டுல வந்து லேட்டஸ்ட் மீ ரவுட்டர் வச்சிருக்கேன், ஏதோ கொஞ்சம் பவர்ஃபுல் ரவுட்டர் போல சைனால இருக்கு, சைனால உள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்காரு, வைஃபை 6 இருக்கலாம் 7. அவர் என்ன சொல்றாருன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சாலும் எல்லா இடத்துக்கும் வந்துடும் அப்படின்றாரு. சரியா, ரவுட்டரே அப்படி இருக்கு. நம்ம வாங்குறது மெஜாரிட்டி இப்போ யூஎஸ் பேஸ்ட்னு வைங்களேன், ஏதாவது இப்போ டென்டா ஏதாவது யூஎஸ் பேஸ்டா இருந்தது அவ்வளவுதான். அவன் வந்து அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிருப்பான். நம்ம ஊர்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூம் கதவை சத்தனோடனே காவு வாங்கி ROG ரவுட்டர் வாங்கிருங்க, 13,000 ரூபா தான். ஏலியன் மாதிரி இருக்கு, எங்க போனாலும் சிக்னல் கிடைக்கும். வேற லெவல்ல இருக்கு ப்ரோ அந்த ரவுட்டர். கேமர்ஸ்க்காக செஞ்ச ரவுட்டரா, லேட்டன்சியே வராதான். உங்களுக்கு தான் ROGல வைஃபை ரிசீவரே 4-5 இடத்துல வச்சிருப்பானே, இங்கிட்டு போன்ல ஒன்று இருக்கும், இங்கிட்ட ஒன்று, கை வச்சு பிளாக் பண்ணாலும் சிக்னல் வரணும்னுவான். போடு. இன்னொன்னு IMPAC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், Vivo X300 இனிஷியல் இம்ப்ரெஷன், ப்ரீவியஸ்லி S23 அல்ட்ரா யூசர், செம. இப்போ S23 அல்ட்ரால இருந்து ஒருத்தர் X3 நடந்தாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குங்க. Design and in and feel, size and weight. Emphasize how X300 feels noticeably more compact and light versus a huge heavy S23 Ultra. இப்போ 3 days I used this form factor, very easy to use, one hand. Display I don't feel much difference, but and this itself is big compliment for Vivo. Colors are also feel punchy in both smooth and vibrant. Okay. Performance, I was skeptical as I have never used a MediaTek chip before, but I should say the performance is definitely superior, and it's unfair to compare a 3-year-old chip to the latest one. But so far performance seemed to be far superior. Okay. I should say the fingerprint scanner in the Vivo is far superior from that of the one in S23 Ultra. Yeah, the new ultrasonic illa. It's instant picks wet hand as well. Battery I will let you know in a long term review of this phone. Camera, well, yes, there is so much AI and smoothening, but there is texture mode which almost does not smoothen the face, and the photos come out well. The edge cutout in Vivo is super cool. The photos take longer to process. Initially, once taken, when you check your gallery, photos were very ordinary. After a minute, when you check the same photo, looks neat and finished. I am guessing this processing is taking too long. Correct. இதைத்தான் நானும் சொன்னேன். அப்போ ஒருத்தர் வந்து கடிச்சிட்டு போயிட்டார். ஆமா, வேணும்னே நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லை, போய் நம்மளாலே இப்போ அப்படிதான் சொல்லணும். நீங்களும் போய் சொல்றீங்க ப்ரோ. போங்க போய் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணிட்டு வாங்க. காசு வாங்கிட்டாங்க பாட்டி. ஆமா. Okay, at good daylight scenario, I feel both Samsung and Vivo do great job. Samsung falters when the light fades. ஆமா, Samsung படுத்துருவான். அப்புறம் the dedicated 10x in Samsung gives an edge in zoom shot, but Vivo is very much not very much behind. I loved the S23 Ultra camera. It took 3x photo the most, but it failed to impress in low light. As it was a very weak sensor. ஆமா, 1/4 சென்சார்லாம் சின்னது தானே. அது எந்த அளவுக்கு 1/4? ஆமா, நாங்க பம்பே கொடுக்க மாட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கிறதுலயே இப்போ சின்ன சென்சார் வந்து இந்த மாத்தி Xiaomi, Oppo, Vivo யூஸ் பண்ணும்போது 1/1.273. இந்த தலை 1/4. ஆமா, செத்துரு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் ஸோ மொத்தம் பட் X300 3x வந்து நல்லா ஒண்டர்ஸாக இருக்குது லோ லைட்லேயும். ஷட்டர் ஸ்பீட் இஸ் ஃபேர் சுப்பீரியர் ஆன் Vivo. I will attach few samples. Selfie camera also looks a bit superior on Vivo. Things I miss. One UI-ல வந்து I just feel there is no competition to One UI. Samsung wallet, S Pen, பேப்பர்லாம் சைன் பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு வேற லெவலில். Few AI stuff, இதெல்லாம் வந்து எனக்கு இதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Added a few samples from Vivo. I will send the same images from S23 Ultra next mail. Now we'll send more. அப்போ ஓகே. iQOO Neo 10 கேமரா 100 போட்டிருக்காரு. முன்ன மாதிரி இல்லை ப்ரோ, கேமரா அப்டேட் விட்டு கேமரா குவாலிட்டி லைட்டாக போகிருச்சா ப்ரோ. மேலே என்ன ப்ரோ போட்டிருக்கீங்க? iQOO Neo 10 கேமரா 100 போட்டோன்னா நான் என்ன நினைப்பேன், நம்மால் நம்மள ரொம்பவே 100க்கு 100 முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லாரு. புரியுதா? முன்ன மாதிரி இல்லை, 100க்கு 100. நான் கூட நினைச்சேன் தெரியுமா, Neo 10 கேமரா 100. ஓ, முன்ன கூட லைட்டா அண்டர் எக்ஸ்போஸ்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தது, இப்போ பையன் பிடிச்சிட்டான் போல. டெக்னாலஜி முன்ன மாதிரி இல்லை. ஆமா, கேமரா குவாலிட்டி லைட்டா போயிருச்சு ப்ரோ. பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட். 6 months யூஸ் பண்றேன். 98% வந்து பேட்டரி ஹெல்த் இருக்கு இப்போ. கரெக்ட், தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்து தமிழரசன், நான் டெக் கொஸ்டின் தான் ப்ரோ. It's more of a rant. How do you deal with dog menace while cycling? I love cycling a lot, but for the past couple of years my cycle has been collecting the dust because of the dogs, bro. I have only ways to connect the main road. Either side nearly 10 to 15 guardians. Their fortress for a 3 km stretch. Last week I just wanted to see how the situation is now. A bro chased my
chased me wildly and I almost parked myself and the cycle under a tempo traveler. Effectively put an end to my cycling dreams. Walking and running and jogging are also out of syllabus due to the same problem. I managed to find time and motivation to get into rhythm in my favorites, but the dogs are raging war against it. Carried sticks, biscuits and also சாமதான வேத தண்டம் எல்லாம் படிச்சிருக்காரு ஐடியாஸ். என்ன பண்ணாலும் வேலைக்கு I am seeking this kind of mad behavior only since the last 2 years and since my place comes under rural panchayat, no action by the official. டாக்ஸ் நிறைய ஆயிருச்சு. போறப்பெல்லாம் கொஞ்சம் பிஸ்கட் போட்டு பழகுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு வாரத்துக்கு பிஸ்கட் கொடுத்து பழக்கலாம் ப்ரோ, ஆனா அதுக்கு பிறகு பிஸ்கட் ரெகுலரா கேட்டு சரி நேத்து போட்டல எங்க இன்னைக்கு அப்ப வந்து ஒரு கடி வாங்கிட்டு போ. இல்லை ஆக்சுவலாக எனக்கு எப்படி இருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். பெரும்பாலும் வந்து டாக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படி பண்ணல ப்ரோ. மேபி சென்னையில் வந்து பாப்புலேஷன் அதிகம். ஸோ இங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு அதுக்கும் டாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்ரெசிவாக துரத்துறது இல்லை. நாய் தொல்லை கடுப்பாக இருக்குது. அது எப்படின்னா அவன் வந்து ஏத்தர் ஓட்டினானா நாய் தொல்லை இருக்கு. ஏத்தர்ல போட்டிருந்தாரு நேற்று ரிப்ளை பண்ணியிருந்தாரு நைட்டு. அம்மா அவன் சொல்லுவான் அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னா இல்லை ப்ரோ சைக்கிள் போகும்போது என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து மகாபலிபுரம் போயிட்டு வரும்போது செம ஃபன்னாக இருக்கும். நாங்கள் வந்து 70 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஓகே திரும்ப வரோம். அங்கே வந்து அந்த தண்ணிலாம் பியூரிஃபை பண்ணுற இடம்லாம் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது. ஓகே அந்த இடத்துக்கிட்ட வரும்போது உள்ளேருந்து ஏரியாக்குள்ளேருந்து ஒருத்தர் வருவான் மீனவ குப்பத்துலேருந்து நாய் வந்து வெளில வந்து நின்று இருப்பாங்க, வந்து நம்மளை துருத்துவாங்க. என்ன ஆகும்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து எப்படி 70 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம்ல ஆல்ரெடி ஃபுல். ஓகே அவனுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். அவங்களுக்கு வந்து பாட்டு நம்ம இந்த ஜெயசிங் ராஜால வருதுல அதான் தேசிங் ராஜால வந்துருமா சாமிரா மீரா நாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க நானும் ஆகணும். எங்களுக்குலாம் இவங்க ஓடு 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 எங்களுக்கு இருக்கல பெரிய மோட்டிவேஷன் வந்து ஆப்பிள் வாட்ச் இல்லைங்க, அதையும் தாண்டி. ஆமா அவனுக்கு தான் பயங்கரமா மோட்டிவேட் பண்றாங்க. விரட்டி விரட்டி எங்களை ஓட ஓட ஸ்லோ ஆயிட்டா. இப்ப எப்படி பிடிக்கிறேன் பாரு, இப்ப எப்படி அடிக்கிறேன் பாரு அவனை. இன்னொன்னு என்னன்னா ப்ரோ சில சமயங்கள்ல நிறைய பேருக்கு பயம் வந்துடும். அது உண்மைதான். அதிகம் கத்துறது பேனிக் ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன், பிரேக் அடிச்சு நின்றுவேன். பிரேக் அடிச்சு நின்னா எதுவும் பண்ணாது. அடிச்ச உடனே நின்ன உடனே என்ன வந்துருமா, இன்னும் நின்ட்டான் சரி வா நம்ம போ அப்படின்ட்டு ரிட்டர்ன் போய் மறுபடியும் சைக்கிள் எடுத்து மறுபடியும் துரத்தோம். சைக்கிள் எடுத்து திரும்ப வர போக வேண்டியதுடா. ஐயோ யாரா நீங்க அப்படிதான் இருக்கு. அந்த இந்த மாதிரி ஒரு வீடியோ மீமே இருக்கு. கேட் இருக்கும், கேட்டுக்கு வெளில ஒன்று கத்திட்டு இருக்கும், கேட்டுக்குள்ள எப்படி பார்த்துட்டு இருக்கோம். கேட்ட சத்தனோட அதை விட வேற ஒரு வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த மாதிரி துரத்திட்டு ஒருத்தன் பைக் வச்சிருப்பான், திரும்ப பதிலுக்கு வந்து துரத்துவான். அது வேற இந்த பைக் வேற ஆல்டெரைன் பைக்கு. இது பொந்தெல்லாம் பூந்து போவோம், மண்ணு குப்பை எல்லாம் எல்லாத்துலயும் ஒட்டி வச்சுட்டு போவான். நாய் விடவே இல்லையா, அவன் ஃபுல்லா துரத்திட்டே போறான் ப்ரோ. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது ஓடி வந்து கால் கிட்ட வந்துரும், அவன் டப்புன்னு பிரேக் அடிச்சு துரத்த ஆரம்பிச்சிருவான். இல்லையா துரத்துற நீ எல்லா இடத்துக்கும் போவான். பார்த்தேன் வீட்டு வாசல் எல்லாருக்கும் போயிடுவான். அவனும் இந்த வண்டி எல்லா இடத்துலயும் போவான், பஞ்சர் ஆகாது வேற. அட்டு விட்டு ஏத்திட்டு போயிட்டான் அவன் எல்லா இடத்துலயும். குப்பை மேடு செமையா இருந்துச்சு வீடியோ. அது இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பொமேரியன் மாதிரி ஒரு நாய் குட்டியோண்டு முடிச்சு விட்டான். உனக்கு என்ன இவ்வளவு வாயி, இங்க வா நீ முதல்ல அவன் போட்டு அட்டின்னு அடிச்சு அனுப்பிட்டாங்க. ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் ப்ரோ, ஐ எம் ஐடி கை ஃப்ரம் பெங்களூர். ஐ லவ் யுவர் கண்டென்ட் ப்ரோ, ஹானஸ்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரிவ்யூ. நான் ஐஃபோன் 13 4 இயர்ஸில் இருந்து இப்போ நான் ஓப்போ ஃபைண்ட் X9 ப்ரோ அப்கிரேட் பண்ணிட்டேன். செம்ம கேமரா, பேட்டரி 2 days வருது, பர்ஃபார்மன்ஸ் மாஸ். சம்டைம்ஸ் ஃபோன் லைட்டாக வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது ப்ரோ. நாட் ஷூர் இஃப் இட் இஸ் காமன் ஆன் திஸ் SoC. ஐ நோ யூ டு அக்ரி பையிங் திஸ் ஃபார் 1.1 lakh, பட் நான் இந்த ஃபோனை ப்ரீ புக் பண்ணேன். ஸோ 1.1 lakh பதில் 12K அமேசான் கூப்பன் கிடச்சிது, 10K கார்டு ஆஃபர். ஸோ அதுலேயே வந்து 22,000 மைனஸ் ஆயிடுச்சு. ஐஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு 20,000 எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 44,000 மைனஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 5K நோ காஸ்ட் EMI 49,000 மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ 60 நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சூப்பர் டீலில் வாங்கியிருக்கீங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இந்த பிரைஸுக்கு யாருமே எதுவும் சொல்ல மாட்டோம் ப்ரோ. ஏன்னா வெளியில போய் ஐஃபோன் 13 விற்கிறதா இருந்தாலும் அந்த 10,000 கூப்பன் அது யூஸ் பண்ணவங்களுக்கு லக்கு வேற லெவல். இது செம்ம டீல் தான் ப்ரோ, கிரேசி டீல். நீங்க வந்து 63,000 வாங்கிட்டீங்களா, இப்ப பாருங்களேன் இதுக்கப்புறம் வரக்கூடிய டீல்ல கூட இந்த பிரைஸ் கிடைக்கும். ஆமா, ஏன்னா iQOO 15 65,000 67,000 ஃபர்ஸ்ட் டே. நீங்க ஃபைண்ட் X9 ப்ரோவே வாங்கிட்டீங்க ப்ரோ, கேமரா சென்ட்ரிக் போனே வாங்கிட்டீங்க ப்ரோ. அந்த வார்ம்னஸ் ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ, கொஞ்ச நாள்ல செட் ஆயிடும். சரியாயிரும். கூல் டவுன் ஆயிடும் ப்ரோ. இன்னொன்னு என்னன்னா அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் நடக்கும் சில டைம். அது ரீசெட் பண்ணி தான். ஏன்னா 9400 ப்ளஸ்லாம் நல்லா இப்போ ஸ்டேபிள் ஆயிருச்சு.
அது மாதிரி தான் 9500 புது சிப்ல இப்போதைக்கு எல்லாரும் Antutu ரன் பண்ணுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அவனே டவுன்கிரேட் பண்ணிடுவான். அவ்வளவுதான், எல்லாம் டெஸ்ட்ல முடிஞ்சிரா, திரும்ப நார்மலா ஓட்டு அவனை வண்டியை. இல்ல அப்புறம் லீக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபைண்ட் எக்ஸ்டெண்ட் ப்ரோ அப்படின்னு லீக்லாம் போட ஆரம்பிச்சுட்டா, இந்த அப்டேட்ல டவுன் கிளாக் பண்ணிட்டு. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் இப்போ எக்ஸ்டெண்ட் ப்ரோ எப்படி இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. நம்ம போன்ல என்ன நடக்குதுன்னு யாரும் ஓட்ட மாட்டாங்க. Antutu இப்போ வந்து குறைச்சிரு. அதேதான். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபென்ரிர் அப்படின்ற நம்பர் வந்து ப்ரோ iQOO Neo 10 மட்டும் கேமரா டிகிரேட் இல்ல ப்ரோ. iQOO Neo 10Rலயும் கேமரா கம்ப்ளீட்டாவே முடிச்சு விட்டாங்க. ஒஸ்டா இருக்கு பெர்ஃபார்மன்ஸ், ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. I have previously used Realme 9 SE 5G which does not have OIS, still taking good photos comparing to this mobile. Neo 10R ஆக்சுவலாவே அது கேமரா சென்ட்ரிக் ஃபோனுமே கிடையாது ப்ரோ. அது கரெக்ட் ப்ரோ. ஆனா வரும்போது எடுத்த லட்சணத்தை எடுக்கலனா டீசன்ட்டா எடுக்கும். ஜெரால்ட் ப்ரோட்ட தான் அனுப்பணும். ஸ்டாக் வச்சிருக்காருல. ஆமா, இல்ல ஜெரால்ட் ப்ரோட்ட தான் சொல்லணும். ஆமா, இங்க நடக்கிற பிரச்சனைல கொஞ்சம் பாத்துக்குங்க அப்படின்னு. மெயினா அந்த விவோ கூட சேர்ந்துருக்கிறதுனால கேமராவும் அடி வாங்குது அவனுக்கு. அதே இது எப்படி இருக்குன்னா, என் பங்கு நானும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இது ஓப்போ இது எப்படின்னா ஓப்போ ஒன் பிளஸ் ஒன்னா இருந்தாங்க. ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா ஓப்போ தனியா பிஹேவ் பண்ணா நட்டத்துல தான் விட்டான். ஒன் பிளஸ் இப்ப ஹேசல்பேட தூக்கி போட்டதுக்கு அப்புறம் கூட இப்ப டீசென்டான மாதிரி இருக்கு. ஏன்னா ஓப்போ எடுத்துக்கிட்டான், அண்ணன் எடுத்துக்கிறேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீயே புதுசா பேர் வச்சுக்கா, ஹேசல்பேட் எனக்கு சொந்தம். அந்த ரஞ்சித் ப்ரோ இதையும் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, X9 நல்லா விற்கணும்னு சொல்லி ஒன் பிளஸ் அசிங்கப்படுத்துறாங்க. முடிச்சு விட்டானுங்க ஒன் பிளஸ் 15. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஸ்வர் சுதாகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் அண்ணா, hope you are doing good. In recent months the portrait shots of S24 Plus running on Neo 8 and at the moment the November patch is not looking much good, especially indoors. Portrait shot seems to have more noise and it lacks details when compared to S22 Ultra Portrait, which gives a sharp and bright portraits even in indoors with moderate light. It even has more noise in normal photo shots in moderate home lighting, as mentioned above. I have tried doing wipe catch multiple times, but it does not seem to be fixed. I have even compared S24 Plus with my friend's Pixel 7 in indoors and outdoors. I feel S24 Plus greatly misses out details while trying to boost out the colors and the photo, whereas the Pixel 7 tries to maximize details with slight having dull colors. Could you please provide me with your new suggestion for the S24 Plus? And by the way, if you don't mind, can you post a separate video on some topics on photography with S24 and S24 Plus Exynos, as I hardly find any videos related to photography tips for the phone and the base variant. I greatly appreciate you and your team for the efforts you put to create a great reliable tech community. Thank you and have a nice day. எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகும் ப்ரோ, வெயிட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் எக்ஸ்போர்ட்ரா செக் பண்ணி பாருங்க. எக்ஸ்போர்ட்ரா சூப்பர் ப்ரோ. எப்பயுமே எக்ஸ்போர்ட்ரா கேலக்ஸி ஸ்டோர்ல போயிட்டு எக்ஸ்போர்ட்ரான்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, நேச்சுரலா எடுத்து தருவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போசர் மாத்திக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டோல வேணா ஆட்டோல. இல்லை ஜோக் என்ன தெரியுமா, நார்மல் ஆட்டோல நான் எடுக்கிற ஒரு ஃபோட்டோ 3xல, அந்த 3x ஃபோட்டோ வந்து எனக்கு எப்படின்னா நாய்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட்ரால எடுக்கிறேன் அதே 3x அதே சென்சார் தான், ஆனா நாய்ஸ் இல்லை, நாய்ஸ் இருக்காது. அதனால நீங்க தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்போர்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, தாராளமா நீங்க கலர் மட்டும் லைட்டா மியூட்டடா இருக்கும். அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓபன் பண்ணாலே மோர்ல போனீங்கன்னா எக்ஸ்போர்ட்ரா மேலேயே காட்டும். நீங்க எக்ஸ்போர்ட்ரா தனியா ஓபன் பண்ண கூட அவசியம் இல்லை, உங்க கேமராலயே இன்டகிரேட் ஆயிரும். ஸோ நீங்க எக்ஸ்போர்ட்ரால எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் போட்டோ அவுட்புட். அதனால ட்ரை பண்ணுங்க. ஆமா, அது ஆப்ஷன் இருக்கு. அடுத்து காவியா 2002 அப்படிங்கிற நண்பர் வந்து நார்டு 5 ஆஃப்டர் ஆக்சிஜன் வாய்ஸ் அப்டேட் 7 hours SOT, அதுவும் 100 to 52%. ஐ திங்க் ஸோ இட் வில் கம் 2 days இயர் ஆஃப்டர். இன்ஸ்டாகிராம் மட்டுமே 4 மணி நேரம் SOTயா? காவியா உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் நம்புறேன். இன்ஃப்ளூயன்சரா இருப்பாரு, அதனால இன்ஸ்டாகிராம்ல செலவு பண்றாரு. சரி, ஆனா இந்த இன்ஸ்டாகிராமை ஓச்சு விட்டுருங்க, வேணாம். ஓகே, அடுத்து கோகுல். I am using Xiaomi 14CV limited edition. I am facing a heating issue while using an outdoor and heavy task. Without case, we can't use an outdoor. And back camera video is also shaking. Rest all good things. ப்ரோ முடிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை டிவைஸை ரீசெட் அடிச்சு பாருங்க. ஆல்ரெடி நீங்கள் ரீசெட் அடிச்சிருந்தீங்கன்னா சொல்றது கொண்டு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக HyperOS 2.2 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம SRK ஹாட்ஸ்பாட்லாம் போட்டு யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னா, அதனால நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்க, ரீசெட் அடிச்சு செக் பண்ணுங்க. மற்றபடி வந்து எப்பயுமே நம்ம வந்து சிவி வந்து வா அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அது வந்து பேட்டரிக்கெல்லாம் கிடையாதுங்க அந்த ஃபோனு. தெர்மல்ஸுமே முன்னாடி டிசைன் கோளாராக தான் இருக்கும். செல்ஃபி கேமரா திடீர்னு நல்லா இருக்கும், திடீர்னு கேவலமாக இருக்கும். அதனால தான் வந்து அதை கண்ணை மூடிட்டு சஜஸ்ட் பண்ண முடியல. இது என்னது மோனிஷ் குமார், வார்னிங் டு மொபைல் யூசர்ஸ் நியர் ஸ்டே டாக்ஸா? ஆமா, வணக்கம் ப்ரோ, திஸ் இஸ் a warning for those who use their mobiles in the high volume in front of a stray dog. I am going to my Periyamma house in Thiruvanmiyur. There was 2 North Indian guys walking ahead of me, using their mobile with the volume on high. Streets was empty except the 3 of us and about 5 stray dogs. And as I was crossing those guys, a reel with a loud dog barking sound started playing on one of their phone. Hearing that sound, all 5 dogs immediately started barking back and began
chasing all three of us because of their loud reels. I got caught in the mess while I was just minding my own business. I don't know what to do, so I started running. Luckily, I managed to jump over a nearby house compound. என்னது இது? எஸ்கேப் ஆயிட்டாரு. The house owner uncle was kind enough to understand the situation when I told him that the dogs were chasing me. God's grace, I escaped safely. I still don't know how I managed to dump that high. Adrenaline தான். பையன் உள்ள இருந்து ரஷ் ஆயிருக்கான். டேய் குதிக்கிறியா இல்லை சாவுறியா அப்படின்னு எப்பயுமே நடக்கும். ஐயோ அது எப்பயுமே நடக்கும் ப்ரோ. அதான் ஹியூமன் இது ப்ரோ. அந்த இருமுகன் படமே அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அந்த அட்ரினலின் ரஷ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. 70 வயசு தாத்தா பார்த்தீங்கன்னா குறி வச்சு சுடுவாரு. சூப்பர் ஹியூமன் ஆயிருவீங்க. அதான் ரைட்டு. ஸோ பரவாயில்ல எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஸோ ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஹவ் ஐ மேனேஜ் டு ஜம்ப்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டே அலர்ட் கைஸ், அவாய்டு பிளேயிங் லவுட் ஆடியோ நியர் அனிமல்ஸ். இந்த இன்சிடென்ட்டு எனக்கு வேலை படத்தில் வேற வேல் படத்தில் வர வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சா? அந்த நாய்கிட்ட நான் பிரச்சனையே பண்ணல, அது முதல்ல கிட்ட நான் பிரச்சனையே பண்ணலையாடா அப்படிதான். அது கொஞ்சம் கோளாறு தாங்க. மெயினாக அவங்க அந்த ஹிந்தி பீப்புள்ஸ் வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் ஃபுல் லவுட் வால்யூம் தான் கேட்பாங்க. அதுதான் கொடுமையா இருக்கும். யோ ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு ரோட்லயே அப்படிதான் கேட்பாங்க. அது கேட்குற மாதிரியே இருக்கு. அது வேற நல்ல வால்யூம் வச்சு விளங்கிடுவேடா அப்படி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மூவி சேனல் அப்படிங்கிறவர் வந்து ஹை ப்ரோ, போக்கோ M6 Pro ரிவ்யூ. இது வந்து 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஐ லைக் த ஃபோன் டிஸ்பிளே ஃபுல் HD. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் HD டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்டு அது மிட்ரேஞ்ச் ப்ராசஸ் ஆல்சோ டெய்லி யூஸ், நோ கேமிங், நார்மலாக தான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் ஃபுல்லி ஹாப்பி வித் போக்கோ M6 Pro. OS இஷ்யூ ப்ரோ, ரீசெண்டாக டிஸ்பிளே நாட் ஒர்க் ப்ராப்பர்லி, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது. 1 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒர்க் ஆகாத மாதிரி, அந்த லேக் இல்லாட்டி ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கு போல. ஐ லாக் மை ஃபோன் அண்ட் அன்லாக் த டிஸ்பிளே ஒர்க். அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து கோர் லெவல் இஷ்யூ. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ரீசெட் அடிச்சிங்கன்னா சரியாயிடும். ஆமாம், இந்த சாஃப்ட்வேர் அந்த ரியல்மி 60 எப்படி 120 LTP ஒர்க் ஆகலன்னாங்களா, அது மாதிரி தான் ஏதோ சாஃப்ட்வேர் கிளிச் தாங்க அது. ப்ரோ ஐ ரீசெட் த ஃபோன் டிஸ்பிளே ப்ராப்ளம் சால்வ். நம்ம உள்ளர மூச்சு முட்டை பேசுனது வந்து அடுத்து சொல்லி வச்சிருக்காரு. சரி ஓகே, நான் பேசுனது அவ்வளவு ஃபுல்லா படிக்கணும், முடிஞ்சு கமெண்ட் பாதியே கொடுத்தா. நான் பேசியது பூரா பொய்யா கோபால். ரீசெட் பண்ணிருங்க சரியா அப்படின்னா கடைசியில போட்டுருப்பாரு. நான் ரீசெட் பண்ண அப்பயும் ஃபிக்ஸ் ஆகல. இங்க பார்த்தா ப்ரோ ஐ ரீசெட் மை ஃபோன் டிஸ்பிளே ப்ராப்ளம் சால்வ். திஸ் ஐடியா ஃப்ரம் யுவர் சேனல் ப்ரோ. OS பக்கா இருக்கும் போல. பேட்டரி ஒஸ்ட் ப்ரோ. ஃபோன் ஸ்டார்டிங்லயே SOT 6 வந்தது. பட் இப்போ கரண்ட்லி 4 hours தான் வருது. பேட்டரி வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் SOT சரியில்லை. பட் OS ப்ராப்ளம். iProOS 2 iProOS 3க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது இன்னும் காணும். ஆனால் ஹைலைட் என்ன, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு iProOS 2.1 வரும். அந்த 2.2 உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்ப்போம். கேமராலாம் நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால நோ ரிவ்யூ. ஃபைனலாக இந்த ஃபோன் வந்து எனக்கு ஓகேயா இருக்கு ப்ரோ. மெனி பக்ஸ் iProOSல இருக்கு ப்ரோ. ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லை ப்ரோ, லிட்டில் வார்ம் தான். மற்றபடி காலிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு கொஸ்டின், iProOS 3 வந்தால் அப்டேட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம் ப்ரோ. இது வரைக்கும் நான் iProOS 3 யூஸ் பண்ண டிவைஸ் எல்லாமே போக்கோ F8 Ultra கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க அந்த OS iProOS 3. அதனாலேயே Android 16 கொஞ்சம் லைட்டாக இருக்கனால எல்லா பிராண்ட்ஸ்லையுமே அந்த Android 16 அப்டேட் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கு. அதான் இது வந்து நான் பார்த்த வரைக்கும் இப்போ நான் எதில் மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் F8 Ultra யூஸ் பண்ணேன். இப்போ இதுலயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 15 Ultra யூஸ் பண்றேன். எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ, செம்ம ஸ்மூத்தா கூலா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. லைஃப் இஸ் மிரர் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவானா சீரியஸ்லி ப்ரோ மொபைல் ஒன் ஆஃப் த ஜென்யூன் செல்லர் இன் கோயம்புத்தூர். நேற்று விசிட் பண்ணேன். பிக்சல் 7 கேட்டேன். 15,800 ஒன்லி டெமோ யூனிட் தான் ஒர்த் அண்ட் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு வெரி ஃப்ரெண்ட்லி. இன்னைக்கு போய் நான் 7 வாங்கிட்டு 2025ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. தேங்க்யூ சிவானா அண்ட் கௌதம் ப்ரோ. ஆக்சுவலாக இது இன்னொன்று மேட்டர் என்னன்னா, இப்போ எல்லா கடையும் காமன் தான். இப்போ நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஐஃபோன் வாங்க போகிறோம், அது ஒரு கடையில் வாங்குறோம். ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு கடையில் வாங்குறோம். நமக்கு அனுபவம் நல்லா இருந்திருக்கு, நம்ம நேரமும் நல்லா இருந்திருக்கு. நான் இது நிறைய தடவை சொல்லிட்டேன். இப்போ இந்த நண்பருக்கு வந்து 7 நல்லபடியாக கைக்கு வந்துருச்சு. ப்ளஸ் அங்கே இருக்கிறவங்க எப்பயுமே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க ஒன்றும் நம்ம சட்டையை பிடிச்சி நம்மள அடிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ண போறது இல்லை. இங்க என்ன ப்ராப்ளம்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த யூஸ்டு ஃபோன் மார்க்கெட்ல வர ஃபோன் எப்படின்னு சொல்லிட்டு செல்லருக்கும் தெரியாது. கரெக்ட். அவங்க வந்து இப்போ யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா லாட்டா தானே வருது, ஒரு 100 ஃபோன் 50 ஃபோன் அந்த மாதிரி வருது. அதுல 1 ஃபோன்ல 2 ஃபோன் பிரச்சனை இருக்கும். இதுல என்ன ட்விஸ்ட் சொல்றேன், செக் இன் வாரண்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம கொடுத்து போய் மாத்திக்கலாம். அடுத்த ட்விஸ்ட் சொல்றேன் ப்ரோ. இப்போ செக் இன் வாரண்டி 1 வாரம் ப்ரோ. 1 வாரத்துல எதுவுமே ஆகல. 4 மாசம் கழிச்சு ஃபோன் வாயப்பழந்துருதுன்னு வைப்போம். சரியா, 4 months கழிச்சு ஃபோன் பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல நம்ம கடைக்காரனா இருந்தா கூட 4 மாசம் கழிச்சு ஒருத்தன் பிரச்சனைன்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
நான் தான் கடைக்காரன், நான் தான் ஃபோன் விற்கிறேன். நான் ஃபோனை நான் வந்து எங்க இன்டர்னல் டீம் வச்சு QC பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன். ஃபோன் நல்லா ஒர்க் ஆகுது, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, கால் ஒர்க் ஆகுது, எல்லா ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஒர்க் ஆகுது, டிவைஸ் ஆக மொத்தம் ஒர்க் ஆகுது, கேம் கூட அடி பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. ஸோ அப்போ QC பாஸ் போட்டு தூக்கி உரமா வச்சிடறேன். இப்போ ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு, 4 மாசம் கழிச்சு வந்துட்டு திடீர்னு ஃபோன் செத்து போச்சுன்னு சொன்னா, இப்போ அந்த இடத்துல நான் இல்ல, யாரா இருந்தாலும் நீங்க தான் கடைக்காரர், நான் தான் வந்து கஸ்டமர், நான் நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? நியாயமா யோசிங்க. நான் திரும்பியும் சொல்றேன், ஒரு கடைக்காரனுக்கு சப்போர்ட்டா நான் பேசுறேன்னு மட்டும் கிடையாது, அது எல்லா கடைக்குமே பொருந்துறது தாங்க. அது ஒரு சில பேர்லாம் அந்த செக் இன் வாரண்டி 3 days தான் கொடுக்குறாங்க. ஆமா, 3 days ரொம்பவே சப்ஜெக்ட் ஒரு ஃபேக்ட். நான் தான் சொல்லுவேன், இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட் எப்படின்னா லாட்டரி சீட் மாதிரி. ஆமா, நமக்கு வந்து நமக்கு பிரைஸ் கம்மியா கிடைக்குதுன்னா அதுல ஒரு சில இதெல்லாம் வந்து நமக்கு அந்த வரலாம், பிரீமியம் ஃபீச்சர்ஸ் கிடைக்காது. அதுதான் அந்த சர்வீஸ்ன்றது. பிரச்சனை வரலாம், நமக்கு தெரியாதானா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன். நீங்களா டென்கோ என்ன சொல்லுங்க, S23 அல்ட்ரா ஆஃப்டர் நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச்க்கு அப்புறமா வேற லெவலில் இருக்கு ப்ரோ. 10Xலாம் வந்தீங்கன்னா ஃபயராக இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்டேட்ல ஏதோ பண்ணி பனி பெஞ்ச மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வெளியில இருக்கும்னா மேனுவல் ஃபோக்கஸ் பண்ணா கூட கரெக்டாக ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கை பேஸ் பண்ணி பிக் எடுத்தா டியூப்லைட் போட்ட மாதிரி பளிச்சுன்னு வெளிச்சமாக தான் இருக்கும். நவம்பர் அப்டேட்டுக்கு அப்புறமா ரொம்ப மாசா இருக்கு. நான் இப்போ ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் அதை கேட்டே, கொஞ்சம் S23 அல்ட்ரா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இப்போ கேமரா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னா. ஸோ நிறைய பேருக்கு S23 அல்ட்ரா இன்னும் இருக்கு. அப்புறம் சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து, நான் இப்போ X200 Proல தான் பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் அவரு ஆரிஜினல் S6 விட்டான், கேமரா குவாலிட்டி சுட்டான், நல்லா இருக்குது ஆரிஜினல் S6 சுட்டான், கேமரா குவாலிட்டியை சுட்டான். ஏற்கனவே X200ல சொல்லுங்க மேக்கப் பாதி ஏத்தி விட்டுட்டான். இப்போ அப்டேட்ல ஃபுல் ஏஐ ராட்சசனா இருக்கு பாருங்க, ஃபுல் ஏசியன் பெயிண்ட் தான். 5000 இன்கிரிமெண்ட் பா உனக்கு. பேசாம Xiaomi 14 அல்ட்ரா இல்லனா 15 அல்ட்ரா போயிரலாமா? நான் என்ன சொல்றேன், 15 அல்ட்ரா சொன்னேன் நான். 15 அல்ட்ரா போயிருங்க, வெயிட் பண்ணி ஸ்டேபிளாவும் இருக்கு. வெயிட் பண்ணி செகண்ட்ஸ் மார்க்கெட்ல நல்ல டீல்ஸ் கிடைக்குது. செகண்ட் மார்க்கெட்ல 60000 கீழ கிடைச்சதுன்னா தூக்கிருங்க. 57000 ரூபாய்க்குலாம் பார்த்தோம் ப்ரோ. அதான் அது தூக்கி அதுல கிடைச்சதுன்னா நல்ல கண்டிஷன்ல இருந்தது, இன்னொரு 4-5 மாசம் வாரண்டி இருக்குன்னு தூக்கிருங்க. பிளஸ் பில்லு எல்லாருக்கும் நான் சொல்றதுதான், எல்லா டிவைஸ்க்கும் வைக்க பாருங்களேன் 2 வருஷம் பழைய போன், ஆனா பில்லு வேணும். சரியா? அந்த பில்லு வித் வாரண்டியோட இருந்துச்சுன்னா பில்லு அவங்களே கொடுத்துருவாங்க மோஸ்டா. ஏன்னா அப்பதான் நீங்க அந்த வாரண்டி கிளைம் பண்ண முடியும். 4 மாசம் வாரண்டி இருக்கு, 3 மாசம் வாரண்டி இருக்கு, டிவைஸ்லாம் இருக்கு. 60000 62000 அந்த ரேஞ்சில எல்லாம் இப்ப வித்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்னன்னா செல்லர் யாரு, அத செல்லர்ன்றத பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னு நமக்கு தெரியும். ஆமா, எந்த டிவைஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓனர் நமக்கு தெரியணும். ஒரு காலத்துல நான் ரொம்ப ஜாலியா வாங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. 2010 11 12 13 14 தொடர்ந்து எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா வாங்குவேன். பில்ல பத்தி யோசிக்கவே மாட்டேன், ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பாய் தானே அப்படின்னு வாங்குவேன். இப்பெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, இப்பயும் நமக்கு தெரிஞ்ச பையன் தான், பாவம் அவர் என்ன பண்ணுவாரு. இப்ப என்ன ஆயிடுது, நான் வந்து ஒரு கிரீன் லைன் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்ப குவாலிட்டி அப்படிதானே இருக்குது. ஆமா, எந்த பிராண்ட் எப்ப முடிப்பானே தெரியாது, எந்த போன் முடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் பி கேர்லெஸ். அஜித் செல்வகுமார், OnePlus 12R 8GB வேரியண்ட்ல ரேம் மேனேஜ்மெண்ட் இஸ் ட்ராஷ் ப்ரோ, டவுட் வேணாம். அது நீங்க சொன்னது, அதுக்கு ரிப்ளை போட்டிருந்தாரு. ஸோ இந்த 8GB ரேமுங்கிறது பத்தாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா OS ரொம்ப வெயிட்டாக இருக்கு. ஆமாம், நான் இன்னொன்று ஃபீல் பண்ணேன், ஏஐ ரன் பண்ணுறாங்களா பின்னாடி. அது நீங்கள் எங்கேயோ ரன் பண்ணுங்க, நான் வந்து ஏஐ கழட்டி விட்டேன் அப்படின்னு மாதிரி. இங்கே பாருங்க, ஏஐ இல்லாத ஒரு ஃபோனில் சொல்கிறேன், நான் ஏர் யூஸ் பண்ணும் போதும் சரி, அப்புறம் 14 Pro Max இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது யூடியூப் மியூசிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ படையப்பா ஆல்பம் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால நான் அதை போட்டு ப்ளே பண்ணுறேன். சரி, அது ஏன் இப்போ ஆர்வமலே அதோட ஆல்பம் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டு நான் இது ஜிம்முக்குள்ளே போகிறேன், பாட்டை பாஸ் பண்ணுறேன், கான்வர்சேஷன் வருது, வெயிட் ட்ரைனிங்குள்ளே போகிறேன், வெளில வரேன், திரும்ப இப்போ ட்ரெட்மில்க்கு வரேன். சரி, பாட்டை ரெஸ்யூம் பண்ணலாம்னு வரேன். சரியா? சரி க்ளோஸ் விடுங்க, ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஆப் ஓப்பன் பண்ணா என்ன ஆகுதுன்னா, பாட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஆனா ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு போட்டாலும் வருது ப்ரோ. ஒரு வாரம்லாம் விடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா வருது. அப்படியா? நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணல, பட் ஆனா ஒரு வாரம் கழிச்சு செக் பண்ணி பாத்துர்க்கேன். எதுல விட்டனா அதுல இருந்து ப்ளே ஆகும். யாரா நீ? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன். சரியான சிங்க் அவனுங்க. அப்ப ஒரு அப்டேட் வருதுன்னா ரீஸ்டார்ட் கேக்குதுமா, ரீஸ்டார்ட் பண்றேன். பிக்சல்ல இருக்கட்டும், 15 அல்ட்ரால இருக்கட்டும், ஆமா ரீஸ்டார்ட் ஆயிட்டு திரும்ப வருதா. இப்போ நான் மியூசிக் பிளேயர் ஓபன் பண்றேன், அதுவால ஓபன் ஆகாது, நான் ஓபன் பண்றேன். ஸ்பாட்டிஃபை அப்படிதாங்க, எதிர விட்டோமோ அதுல இருந்து கண்டினியூ ஆகுது. அப்ப என்ன இது, இவங்க கேட்ச்ல அதை ரீடைன் பண்றாங்கன்னு தெரியுது. இவன் வந்து அந்த மாதிரி எதுவும் ரீடைன் பண்ண மாட்டான். அப்ப 60GB க்கு என்னத்த புடிச்சு வச்ச போன்ல? அது வந்து செக்யூரிட்டிக்காக இல்ல, ஏதோ தெரியாம 2 வாரத்துல ஃபில் பண்ணான் நானே. சரி, இந்த மாதிரி ஏதாவது கேட்ச் தான் எடுத்திருப்பேன் அப்படின்னா அப்ப எதுவுமே உருப்படியா பண்ண உங்களுக்காக தான் ப்ரோ, செக்யூரிட்டி, உங்க பிரைவசிக்காக. சரியா? ஓகே, ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கமெண்ட்டு. வேறு சில கமெண்ட்டோடையும் வேறு சில இன்ஃபர்மேஷனோடையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய், டாடா.
வரட்டா